करें। ஆராதனை கர்த்ததாமே நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கலாம். हम दुआ करें कि ये आराधना को परमेश्वर जो है अपनी बरकत रखें। எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे प्यारे प्रभु परमेश्वर सुंदर समय के लिए धन्यवाद देते हैं। இந்த பரிசுத்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. इस पवित्र दिन के लिए हम तेरा धन्यवाद करते हैं। இந்த பரிசுத்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒருமுறையா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். प्रभु हम अपने आप को सौंपते हैं तेरे समूह में। இந்த காலை வேளையில் நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனையா இருக்க நீர் உதவி செய்யும். और ये आराधना आत्मिक से बनी हुई आराधना हो खुदा। ஆவியோடு உண்மையோடு பாடுவேன் என்று சொன்னது போல ஆவியோடு உண்மையோடு நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். पूरे मन से, पूरे दिल से, पूरे हृदय से तेरा धन्यवाद करने के लिए प्रभु जी आप मदद करें। இதற்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். इसके लिए जो रुकावट बनती है सब शैतानी ताकतों को यीशु मसीह के नाम से दूर करते हैं। பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा प्रभु तेरी हुजूरी हम चाहते हैं। தடைகளை நீர் தகர்த்து ஆண்டவரே எல்லாவற்றையும் சரியாய் இந்த ஆராதனை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் सारी रुकावट को दूर कीजिए प्रभु परमेश्वर। இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, यीशु मसीह के मीठे और सुंदर नाम से मांगते हैं, ஆமென். आमीन। துதித்தலுடனே அவருடைய சந்நிதியில் வந்து சங்கீதங்களால் அவரை பாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि स्तुति के साथ प्रभु के आंगनों में, प्रभु के पास हमें आना है। இந்த சமயத்துல தேவ பிரசன்னத்தில் நாம் துதியோடு கூட ஸ்தோத்திர பலியோடு தேவனுடைய சமூகத்தில் வருவோம். और हम प्रभु के समूह में जो है स्तुति की भेंट चढ़ाएं। என் ஜனங்கள் என் துதியை சொல்லுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி खुदा இருக்கிறார். कहता है मेरी प्रजा मेरी स्तुति जो है वो कहेंगे। ஹalleluya, हालेलुया। நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறபடினாலே அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டவர்களாய் हम இருக்கிறோம். उसके जन हैं और ये हमारा बन पड़ता है कि हम उसकी स्तुति और महिमा அவர் करें, துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரமுள்ளவராய் தகுதியுள்ளவராய் क्योंकि இருக்கிறார். हमारा परमेश्वर स्तुति की योग्य है। தோல்வியா இந்த காலவேளையில் துதியுங்கள். और प्रभु की स्तुति करें इस सुबह के अवसर पर। நோயா நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் துதியுங்கள். अगर रोग से पीड़ित है प्रभु की स्तुति करें। கண்ணீரோடு பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறீங்களா, கர்த்தரை துதியுங்கள். आंसू में है, कष्ट में है, प्रभु की स्तुति करें। துக்கமா தோல்வியா இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் துதித்து பாடுங்கள். चाहे कोई भी परिस्थिति हो हमें प्रभु का धन्यवाद देना है எல்லா காரியங்களும் விட்டு மாறி அப்புறப்படுத்தும். और ये सारी चीजें हमसे दूर हो। கர்த்தர் இந்த காலவேளை விடுதலை கொண்டு வருகிறவராய் और இருக்கிறார். सुबह के अवसर में परमेश्वर हमें छुटकारा देगा। அந்த உன்னதமானவருடைய மறைவிலே நாம் சில நிமிடங்கள் நாம மறைந்திருப்போம். और प्रभु के उस पंखों तले परमेश्वर हमें அவர் ढांपेगा। சட்டையிலே நாம் இருக்கும் பொழுது நாம் பாதுகாப்பு உண்டு, விடுதலை जब हम உண்டு. उसकी शरण में होते हैं तो हमें जो है सुरक्षा இந்த मिलता है। காலவேளையில் தேவ சமூகத்திலே நான் அவருடைய சட்டையிலுக்குள்ளாய் கடந்து செல்வோம். आइए उसके उस पंखों तले हम जो है छिपे। ஹalleluya. हालेलुया। ஒரு பாடலை பாடுவோம். आइए हम एक गीत गाएं। உன்னதமானவரின் உயர்மறையில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவன் சேட்டையை கீழ் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவன் சேட்டையை கீழ் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கோ பகலில் மறுக்கும் நமக்கோ, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவன் சேட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன்
ತೂಗವೆ சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டை கீழடை களம் தூகவே சிறகுகளால் மூடுவார் சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பார் அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் ஆமென் ஹல்லேலூயா அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் சேட்டை கீழடை களம் தூகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டை கீழடை களம் தூகவே தம் சிறகுகளால் மூடுவார் हालेलुया हालेलुया ஒரு हिंदी பாடல் நாம் பாட இருக்கிறோம் आइए एक हिंदी गीत हम मिलके गाएं आवाज उठाएंगे हम साज बजाएंगे आवाज उठाएंगे கரங்களை தட்டி உற்சாக பாடு आवाज उठाएंगे हम साथ बजाएंगे ये यीशु महान अपना ये गीत सुनाएंगे आवाज उठाएंगे संसार की सुंदरता में है रूप जो तेरा ही इन चाँद सितारों में है अक्ष जो तेरा ही संसार की सुंदरता में है रूप जो तेरा ही इन चाँद सितारों में है अक्ष जो तेरा ही बाकी तेरी बातें हम सबको बताएंगे है यीशु महान अपना गीत सुनाएंगे आवाज उठाएंगे हम साथ बजाएंगे है यीशु महान अपना गीत सुनाएंगे आवाज उठाएंगे दिल तेरा खजाना है एक बात मोहब्बत का ना पा न सका कोई सागर है तू उल्फत का दिल तेरा खजाना है एक बात मोहब्बत का ना पा न सका कोई सागर है तू उल्फत का तेरी मोहब्बत से दिल अपना सजाएंगे है यीशु महान अपना ये गीत सुनाएंगे आवाज उठाएंगे हम साथ बजाएंगे है यीशु महान अपना ये गीत सुनाएंगे आवाज उठाएंगे ना देख सका हमको तू पाप के सागर में और बन के मनुष्य आया आकाश से सागर में ना देख सका हमको तू पाप के सागर में और बन के मनुष्य आया आकाश से सागर में देखा तू दाता है हम सबको बताएंगे है यीशु महान अपना गीत सुनाएंगे आवाज उठाएंगे हम साथ बजाएंगे है यीशु महान अपना
हालेलुया। சகல ஜனங்களே கைகொட்டி கம்பீரமாய் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है कि सारे लोग परमेश्वर की स्तुति करें और ताली बजाकर, கைகளை கட்டி அல்ல கைகளை கொட்டி கம்பீரமாய் சத்தமிட்டு ஆர்ப்பரித்து பாட வேண்டும். और कहा गया है कि हाथों को बांध कर नहीं, हाथों को खोलकर प्रभु का जो है धन्यवाद देना है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கம்பீரத்தோடு கூட ஆண்டவரை நாம் துதித்து பாட இருக்கிறோம். और जो है हम पूरे एक साथ मिलकर ताली बजाकर प्रभु का जो है हम धन्यवाद करने பூமியின் वाले। குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். इस भूमि में रहने वाले सभी लोग प्रभु का जो है धन्यवाद करें। பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜாவன் பள்ளத்தாக்கே மேலே, சாரோனின் ரோஜாவன் பள்ளத்தாக்கில் நீலியே, பரிசுத்த என் நேசரவர் பதினாயிரங்களில் சேர்ந்தோர். பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டார். கலங்காதே திகையாதே, ஜெயம் இது உன்னை காத்திடுவார். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர், முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர், மதுரமாம் அவன் நேசம் நாமம் முற்றுமுள்ள பரிணாமம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் தேவனவர், வார்த்தையில் தாங்குபவர், வார்த்தையில் தேவனவர்,
हिंदी पाடல் பாடி இருக்கிறோம். एक हिंदी गीत हम मिलके गाएंगे, जय जय प्रभु यीशु की. जय जय प्रभु यीशु की. நம்மை பாதுகாக்கும்படியாய், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், சுகம் கொடுக்கும்படியாய், பலன் கொடுக்கும்படியாய் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். क्योंकि हमें इस पाप से छुटकारा देने के लिए और हमें सुख देने के लिए परमेश्वर इस पृथ्वी पर जन्मे. आइए गीत गाकर हम प्रभु का धन्यवाद दें. प्रभु यीशु की, जय जय प्रभु यीशु की. हमको बचाने आया जगत में, उसकी स्तुति करो. जय 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 प्रभु यीशु की, जय जय प्रभु यीशु की. हमको बचाने आया जगत में, उसकी स्तुति करो. Hallelujah, Hosanna, la 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 la. Hallelujah, Amen. जय जय प्रभु यीशु की, जय जय प्रभु यीशु की. हमको बचाने आया जगत में, उसकी स्तुति करो. Hallelujah, Hosanna, la 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 la. Hallelujah, Amen. खून की धारा बहती सूली से, जिसमें धुले सब पाप. खोलो अब तो अपने हृदय को, जिसमें रहे नादान. खून की धारा बहती सूली से, जिसमें धुले सब पाप. खोलो अब तुम अपने हृदय को, जिसमें रहे नादान. हालेलुया, होसन्ना, ला 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 ला. हालेलुया, आमीन. जय जय प्रभु यीशु की, जय जय प्रभु यीशु की. हमको बचाने आया जगत में, उसकी स्तुति करो. हालेलुया, होसन्ना, ला 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 ला. हालेलुया, आमीन. करो तुम आज प्रभु को प्रेम की बहती बात. उसको बना लो केवल हारा, नाम लगा लो पार. ग्रहण करो तुम आज प्रभु को प्रेम की बहती बात. उसको बना लो केवल हारा, नाम लगा लो पार. Hallelujah, Hosanna, la 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 la. Hallelujah, Amen. जय जय प्रभु यीशु की, जय जय प्रभु यीशु की. हमको बचाने आया जगत में, उसकी स्तुति करो. Hallelujah, Hosanna, la 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 la. Hallelujah, Amen. वापस हो मेरा प्रभु जी, ले जाएगा साथ. आशा मेरी अब तो यही है, चलो तुम मेरे साथ. वापस आता मेरा प्रभु जी, ले जाएगा साथ. आशा मेरी अब तो यही है, चलो तुम मेरे साथ. Hallelujah, Hosanna, la 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 la.
தமிழ் பாடல் பாடி இருக்கிறோம். एक तमिल गीत हम मिलके गाएंगे வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. कि कोई भी महामारी हमारे लिए नहीं आएगी. 100 நாட்களுக்கு மேல ஆகிவிட்டது இந்த கொரோனா வந்து. और जो है 100 दिन से अत्यधिक हो चुका है ये कोरोना आने के बाद. கர்த்தர் நம்மை எந்த விதமான வியாதியிலும் விழுவதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். और परमेश्वर ने कुछ नहीं होने दिया हमें और उसने हमें बचाया. கொள்ளை நோய் நம்மை தாக்காதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். और कोई महामारी जो है हमें कुछ ना आई. ஹalleluya हालेलुया. அவருடைய ரத்தம் நம்ம மேல் இருக்கிறபடினால நாம் பயப்பட வேண்டியதில்லை. उसका रक्त जब हमारे ऊपर है तो हमें किसी बात की जो है डरने की जरूरत नहीं. ஒன்றும் நம்மை அணுகாது. और कुछ भी जो है हम पर नहीं आए. பொல்லாப்பு நமக்கு நேரிடாது என்று ना சொல்லப்பட்டிருக்கிறது. कोई ऐसा चीज जो तकलीफ है या महामारी या कुछ भी है हमारे ऊपर ना आए. ஹalleluya हालेलुया. நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். आइए हम हाथों को ताली बजाते हुए ये गीत जो है गाएं. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றம் என்று காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றம் என்று காத்திடுவார். ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே.
என்னை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகோ. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகோ. சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் போல் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் போல் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. हालेलुया। हालेलुया। और हिंदी पाडल पाडो। आइए एक और हिंदी गीत हम मिलके गाएं। ओ जय जयकार, जय जयकार। ओ जय जयकार, जय जयकार करे। ओ जय जयकार, जय जयकार करे। और एक बार मिलकर ओ जय जयकार, जय जयकार करे। ओ जय जयकार, जय जयकार करे। वो है हमारा राजा, दुख संकट से बचाता। वो है हमारा राजा, दुख संकट से बचाता। हम पर अपनी करुणा करता और करता उपकार। क्यों ना उस पर तन मन हारे, दे अपना अधिकार। ओ जय जयकार, जय जयकार करे। ओ जय जयकार, जय जयकार करे। स्वर्ग है उसका सिंहासन, पृथ्वी बनी है आसन। स्वर्ग है उसका सिंहासन, पृथ्वी बनी है आसन। आकाश उसकी महिमा बताए, हस्तकला को दिखाए। सारी पृथ्वी उसकी रचना, उसका ही प्रताप। ओ जय जयकार, जय जयकार करे। आइए इसका जय जयकार करें। ओ जय जयकार, जय जयकार करे। उस पर जिसका भरोसा, वो तो कभी न डिगेगा। उस पर जिसका भरोसा, वो तो कभी न डिगेगा। चाहे बीमारी, चाहे गरीब, चाहे हो आकार। सब संकट से, सब कष्टों से हो जाएगा पार। ओ जय जयकार, जय जयकार करे।
தேவ சமூகத்தில் நாம் ஒரு முறையாய் நம்மை மறுபடியும் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? आइए हम प्रभु की और अपने आप को समर्पण करें। हालेलुया। நன்றியுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் கடந்து செல்வோம் और धन्यवाद के साथ उसके समूह में आए। துதிப்பதே தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। कहा गया कि प्रभु की स्तुति करें உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி தேவனுக்கு செலுத்துவோம் और हम अपने होठों से परमेश्वर की स्तुति दें। கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது। ஹalleluya। परमेश्वर भला है, उसकी कृपा सदा की है। ஓ ஹalleluya ஹalleluya। வாய்களை விரிவாய் திறந்து धन्यवाद கர்த்தரை धन्यवाद। மகிமைப்படுத்துவோமா? आइए अपने होठों को खोलें और परमेश्वर का धन्यवाद करें। हालेलुया। We praise you Lord, hallelujah। ओ हम तेरा धन्यवाद करते हैं। ओ we praise you Lord। प्रभु आपने इस समय दिया इसलिए हम तेरा धन्यवाद करते हैं। कितने लोग हैं इस दिन को देख नहीं पाए, कितने लोग हैं जो इस दिन को देख नहीं पाए परमेश्वर, लेकिन तूने हमें जीवन दी है, सांस दी है प्रभु परमेश्वर। ओ प्रभु जी भला चंगा रखा है। हालेलुया। We praise you Lord, हालेलुया। प्रभु तू महान है, तू सर्वशक्तिमान है प्रभु परमेश्वर। ओ प्रभु जी हमें सौभाग्य दिया। प्रभु जी इस लायक नहीं है कि हम तेरी स्तुति और महिमा करें, लेकिन तूने हमें चुना है। बेशकीमती लहू से तूने हमें धोकर साफ किया है। हालेलुया। अपना बेटा अपनी बेटी हमें बनाया है। हालेलुया। ओ तेरा धन्यवाद करते हैं, धन्यवाद करते हैं प्रभु जी। ओ उसने हमें अपने लहू से खरीदा है। उसने हमें अपना इकलौता बेटा बनाया है। तुझसा कोई नहीं है परमेश्वर, इस पूरे संसार में तेरा जैसा कोई नहीं है। आज हम जीवित हैं तो ये तेरी कृपा है। आज हम प्रभु जी भले चंगे हैं तो ये तेरी कृपा है प्रभु परमेश्वर। ओ हालेलुया। हम तेरा धन्यवाद करते हैं, तेरी स्तुति करते हैं, हृदय की गहराई से हम तेरा धन्यवाद करते हैं प्रभु परमेश्वर। ओ वी प्रेज यू लॉर्ड। तुमसा कोई नहीं, तुमसा कहीं नहीं। अब है पूरा यकीन, तुमसा कहीं नहीं। तुमसा कोई नहीं, तुमसा कहीं नहीं। अब है पूरा यकीन, तुमसा कोई नहीं। We praise you Lord, oh we thank you Lord। आइए उसका धन्यवाद करें और कहें तुमसा कोई नहीं, तुमसा कोई नहीं, तुमसा कहीं नहीं। अब है पूरा यकीन, तुमसा कोई नहीं, तुमसा कोई नहीं, तुमसा कहीं नहीं। अब है पूरा यकीन, तुमसा कोई नहीं। പോലെയാറുണ്ട് നമ്മെ செய்யறீருண்டு உமத்தானே நம்புவே என் தேவா
உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரல்லா எந்தன் வாழ்வில் வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரல்லா எந்தன் வாழ்வில் வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். வணங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறு, காலமெல்லாம் கண்ணாடி போல கரம் பிடித்து காத்தவாறு. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறு, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவாறு. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மாலே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தானே நம்பினேன், ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரல்லா எந்தன் வாழ்வில் வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய். Yes, Lord. நீரல்லா எந்தன் வாழ்வில் வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோரையும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். We praise you, Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே நீங்க தேர்ந்தெடுத்தீங்க ஏசப்பா. குப்பையமான எங்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஏசப்பா. உம்மை நாங்க துதிக்கிறோம். ஹalleluya. We praise you, Lord. ஒன்றுமில்லாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. மகனான
கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான நீ கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Hallelujah, Prabhu Jesus. Oh, we praise you, Lord. Hallelujah, hallelujah. आनंद कणगल में खंडन प्रभु तेरी आंखों ने प्रभु जी हमें देखा है। हालेलुया प्रभु तेरी नजर हम पर है। हालेलुया हम तेरा धन्यवाद करते हैं। और प्रभु जी हम अपने आप को सरेंडर करते हैं, हम अपने आप को झुका दे तेरे हाथों में प्रभु परमेश्वर। प्रभु आपकी उपस्थिति को हमने महसूस किया, इसलिए धन्यवाद प्रभु जी। और प्रभु हम अपने आप को समर्पण करते हैं तेरे हाथों में प्रभु परमेश्वर। आगे के कार्य को तेरे हाथों में रखते हैं प्रभु जी। जो हम वचन सुनेंगे उस वचन में प्रभु हमारे हृदय के लिए एक प्रभु जी हृदय की महला में प्रभु जी हम फिरोले प्रभु परमेश्वर, उसके सुनकर उसके साथ चलने वाले हम बने प्रभु परमेश्वर। आप हमें गाइड करें, आप हमें लीड करें प्रभु परमेश्वर। आगे के कार्य को तेरे हाथों में सौंपते प्रभु। सारा आदर, सारी महिमा, सारा गौरव केवल हम तुझको देते हैं। प्रार्थना हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के मीठे और सुंदर नाम से हम मांगते हैं, आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த அருமையான காலை வேளையில ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். इस सुबह के अवसर में बहुत ही मुख्य कार्य के लिए हम प्रार्थना करने जा रहे हैं। உலகெங்கிலும் நாம் பயந்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற சகிக்க முடியாத அந்த கொரோனா வியாதி தான் पूरे दुनिया में जिसका भय सबको है, डर सबको है, उस कोरोना बीमारी के ऊपर हम दुआ करने இதுல जा रहे हैं। பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்க इससे जो போறோம். पीड़ित हैं उन सभी लोगों के लिए हम जो है दुआ நாம் करेंगे। கண்களை மூடி ஜெபிப்போமா? आइए हम अपनी आंखों को बंद करें। நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், हे ஸ்தோத்திரிக்கிறோம். खुदा सुबह के अवसर के लिए हम धन्यवाद देते உம்முடைய हैं। சமூகத்துல நாங்கள் வருகிற तेरे ராஜா, समूह में आते हैं। உம்மிடத்துல கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக்கொள்கிறார்னு जो சொல்லப்பட்டிருக்கிறது. तुझसे मांगता है तो प्रभु वो पाते हैं प्रभु। இந்த காலை வேளையில அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். प्रभु तेरे समूह में आए हैं। விசேஷமா கொரோனாவால பீதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். कोरोना इस बीमारी से पीड़ित सभी लोगों को तेरे हाथों में समर्पण करते எங்களுடைய हैं। தேசத்தில் மாத்திரமல்ல, प्रभु हमारी देश ही नहीं, உலகெங்கிலும் பல தேசங்கள் இப்படியா ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டு அநேகர் ஆண்டவரே துடித்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தவங்களுடைய कितने देश हैं ஜீவனுக்காக. जिस इस कोरोना के बीमार से प्रभु जी पीड़ित है, उन तमाम लोगों के लिए दुआ அவர்கள் करते हैं। யாவரையும் கர்த்தர் நீ தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். सभी को प्रभु आप छू के छंगाएंगे। படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கும்படியா நாங்கள் बिस्तर पे ஜெபிக்கிறோம். जो लेटे गए सभी मरीजों के लिए दुआ करते हैं खुदा। அவருடைய படுக்கை எல்லாம் நீர் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். प्रभु वो प्रभु जी उठ जाए और चंगा हो। என் தழும்புகளால் குணமானீர்கள்னு சொன்னீர், प्रभु, உம்முடைய आपने தழும்பினாலே நீர் குணப்படுத்தும்படியா आपने ஜெபிக்கிறோம். कहा है मेरे मार खाने से तुम चंगे हुए करके आपने कहा உம்முடைய है। ரத்தத்தை அவர்கள் மேலே நாங்கள் ஊற்றுகிறோம் ராஜா. प्रभु तेरे रक्त को प्रभु छिड़कते हैं उनके ऊपर। நீர் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். चाहते हैं कि तू उन्हें छुटकारा दे। அவர்களுக்காய் சிகிச்சை செய்கிற எல்லா மருத்துவர்கள், நர்ஸ்மார்கள் மற்றும் ஆண்டவரே உதவி பணியாளர்கள் எல்லாரும் இடைய கருத்துல கொண்டு जितने வருகிறோம். भी लोग जो उनके लिए ट्रीटमेंट करने वाले सारे नर्स, डॉक्टर्स और जितने भी वर्कर्स हैं, सब के लिए दुआ करते हैं। விசேஷித்த ஞானத்தை அவர்களுக்கு தரும்படியா विशेष ஜெபிக்கிறோம். ज्ञान और बुद्धि दीजिए அவர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். और उनको भी आप प्रभु जी इनकी रक्षा எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு நீ தரும்படியா நாங்கள் कीजिए। ஜெபிக்கிறோம். और प्रभु जी उससे सही बने रहे प्रभु அவர்களை परमेश्वर। சுற்றிலும் வேலி அடைத்து நீர் பாதுகாக்கும்படியா उन्हें ஜெபிக்கிறோம். भाड़ा डालकर प्रभु जी आप बांध कर उन्हें उनकी रक्षा करें। அது மாத்திரமல்ல, துப்புரவு பணியாளர்களையும் இடைய கருத்துல கொண்டு வருகிறோம். जो जो इस कार्य के लिए, जो अन्य लोगों के लिए भी हम तेरे हाथ में ஒவ்வொருவரையும் सौंपते கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. हैं। उन सबको भी आशीष அதை कर। பாதுகாக்கும் பணியில ஈடுபட்டிருக்க எல்லா போலீஸ்காரர்களுக்காய், காவலாளிகளுக்காய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். जो सुरक्षा के लिए जो लगाए गए सारे पुलिस ऑफिसर्स सबको तेरे हाथों में सौंपते வெயில் हैं। என்று மழை என்று குளிர் என்று பாராதபடி ஆண்டு ஆங்காங்கு இருந்து பணி செய்கிற அவர்களை கர்த்தர் நீர் कड़ी ஆசீர்வதிப்பீராக. धूप में, बारिश में वो प्रभु जी अपने कार्य, अपने वर्क को कर रहे हैं प्रभु, उनको तेरे हाथों में रखते हैं। கர்த்தர் அவர்களை நீர் பாதுகாக்கும்படியா நாங்கள் प्रभु हम ஜெபிக்கிறோம். चाहते हैं उनको भी तू उन्हें रक्षा कर। இதில் ஈடுபட்டிருக்கிற எல்லா ஆண்டவரே மக்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிப்பீராக. इससे जुड़े हुए तमाम लोगों को सबको तेरे हाथों में समर्पण இந்த करते हैं। வாதினால் ஆண்டவரே மரித்து போன ஆயிரக்கணக்கான மக்களுடைய குடும்பங்கள் உண்டு கர்த்தாவே. इस महामारी से जो मरे गए बहुत से परिवार, उन कुटुंब को, परिवारों को तेरे हाथों में रखते हैं அந்த प्रभु जी। குடும்பங்களுக்கு கர்த்தர் தாமே நீர் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியா प्रभु ஜெபிக்கிறோம். उस कुटुंब को, उस परिवार को तू दिलासा देना।
அது மாத்திரமல்ல எங்களுடைய மத்திய மாநில அரசாங்கங்களுக்காக இந்த சமூகத்தில் और வருகிறோம். हमारे जो है गवर्नमेंट के लिए हम प्रार्थना करते हैं खुदा, அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை நீ தரும்படியா நாங்கள் विशेष ஜெபிக்கிறோம். ज्ञान और बुद्धि दीजिए प्रभु இதற்கு परमेश्वर। தேவையான காரியங்களை அவர்கள் செய்யத்தக்கதாக எல்லா திட்டங்களையும் வகுத்து சரியானபடி இயக்க நீர் உதவி इस செய்வீராக. कार्य के लिए जो भी ये योजना करते हैं प्रभु ने ज्ञान दे, सही तरीके से योजना कर कर लोगों की मदद करें। எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இந்த வியாதிகள் கூடிக்கொண்டே போகிறதப்பா. जहाँ कहीं देखते हैं प्रभु जी ये बढ़ रही है, இதை மட்டுப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். चाहते हैं प्रभु जी इससे रोक दीजिए। இந்த यीशु के தேசத்துல नाम இது से। இன்னும் பரவாதபடி கர்த்தனை பாதுகாக்கும்படியா நம்முடைய இரத்த கொடையில் மூடி மறைக்கும்படியா ஜெபிக்கிறோம். अपने रक्त से ढांप के रखिए प्रभु जी, ये बढ़ ना पाए। இதற்கு வேண்டிய தடுப்பு ஊசிகள் கண்டுபிடிக்க நீர் உதவி செய்வீராக. प्रभु जी इसके लिए वैक्सीन जो है सही से वैक्सीन जो है आविष्कार करें। இதற்கு சரியான மருந்து ஆண்டவரை கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். और प्रभु ने कृपा दीजिए कि सही से जो दवाई जो है इसके लिए जो है वो ढूंढ लें। ஒரு நாட்கள்ல ஆண்டவரே வேலை இல்லாத பிரச்சனை அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது आने वाले ஆண்டவரே. दिनों में बहुत से लोगों का जो है काम और जॉबलेस हो चुके हैं அநேகர் प्रभु। தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள் बहुत அப்பா. से लोगों ने अपनी जॉब को खो दिया है இந்த प्रभु। மக்களுக்காய் ஆண்டவருடைய சமூகத்துல வருகிற उन ராஜா. लोगों के लिए प्रभु तेरे समूह में आते हैं राजा। அவர்கள் யாவருக்கும் கர்த்தர் வேலை வாய்ப்பினை கட்டளையிடும்படியா प्रभु ஜெபிக்கிறோம். आप करिए कि उन्हें जॉब मिल सके प्रभु जी। ஒரு வழி அடைக்கப்படுமானால் 7 வழிகளை திறந்து விடுவேன்னு சொல்லி आपने இருக்கிறீரே. कहा एक द्वार बंद हो जाता है तो 7 द्वार तू खोलता அப்படியாய் है। பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நீர் தருவீராக. प्रभु आप दीजिए प्रभु परमेश्वर। பசியினாலே நோயினாக்கு பலவிதமான பாடுகளை ஆண்டவரே தனிமையில வாடிக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய கருத்துல கொண்டு வருகிறோம். भूख से और बाकी कष्टों से तकलीफों से होके गुजरने वाले लोगों को तेरे हाथों में सौंपते हैं। பூரணமான உணவு அவர்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். सही समय में उन्हें भोजन मिल सके प्रभु। எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் எக்கனாமிக்கா நம்முடைய சமூகத்தில் हमारे வருகிறோம். देश के इकोनॉमिक के लिए हम प्रार्थना करते हैं। பணவீக்கம் எல்லாம் நீங்க கர்த்தர் கிருபை पैसे की தருவீராக. जितनी कमी आए हैं प्रभु उस सबको सही भरपूरी அரசாங்கம் करें। எடுக்கிற எல்லா முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா जो भी ஜெபிக்கிறோம். प्रयास करता है हमारा गवर्नमेंट उसमें प्रभु आप आशीष करें। நம்முடைய கரத்திலே மறுபடியும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். और एक बार हम अपने आप को समर्पण करते हैं। ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் தொட்டு சுகம் கொடுப்பீராக. सब लोगों को प्रभु जो लोग पीड़ित हैं उन सबको छू कर चंगाई மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के नाम से हम मांगते हैं, ஆமென். आमीन। இந்த காலவேளை தேவ சமூகத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். इस सुबह के अवसर में हम प्रभु की समूह में हम आए हैं। வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோமா? आइए वचन की ओर हम बढ़ें। 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों 10 அதிகாரம் 18 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 10वां अध्याय उसका 18 में इस प्रकार हम पढ़ते हैं। தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். क्योंकि जो अपनी बड़ाई करता है वो उत्तम नहीं है, जो प्रभु की ओर से जिसकी बड़ाई होती है वही उत्तम है। நம்மள நாமளே புகழ்றது நல்ல ஒரு காரியம் இல்ல. ये अच्छी बात नहीं कि हम अपनी बड़ाई खुद कर लें। கர்த்தரால் நாம புகழப்பட வேண்டும். खुदा की ओर से हमारी बड़ाई हो, அவன் தான் உத்தமனா இருப்பான். वही उत्तम होगा। வாழ்க்கையில நம்ம இடறச் செய்கிற சில காரியங்கள் உண்டு. और हमारे जीवन में कुछ ऐसे आती हैं। பெண் பொன் மண் என்று சொல்லுவார்கள். लड़की, सोना और मिट्टी। இது மாத்திரமல்ல, அதோடு கூட புகழ்ச்சி புகழும் சேர்த்துக்கொள்ளலாம். इसके साथ हम ये जोड़ सकते हैं, बढ़ाई भी जोड़ सकते हैं। இது நானும் பாருங்க நம்மளே இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம இடறி விழும்படியாய் செய்துவிடும். ये ऐसी चीजें हैं जो हमें अपने जीवन में नीचे गिरा देती हैं। இது தீமையான காரியம் கிடையாது, நன்மையானது தான். ये सही तो है, இது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல ஈவும் கூட. परमेश्वर की ओर से दी गई एक ऐसी प्रशंसा है ये। ஆனால் இதை நம்ம தவறா பயன்படுத்துவோமானால் அதுல ஆசீர்வாதத்தை பெற முடியாது, தீமையான கடத்துக்கு நம்மை வழி நடத்தி अगर ये प्रभु के लिए अगर इस्तेमाल करें तो सही, अगर इसको गलत तरीके से इस्तेमाल करें वो ठीक नहीं। புகழ விரும்பாத மனுஷன் இந்த பூமியில யாருமே கிடையாது. कोई नहीं इस दुनिया में जो ये नहीं चाहता कि उसकी बड़ाई हो। நாம் மற்றவர்களை புகழ்கிறோம், हम दूसरों की बड़ाई करते हैं, மற்றவங்க நம்ம புகழும்படியாய் விரும்புகிறோம். हम चाहते हैं कि दूसरा जो है मेरी बड़ाई करे। ஒருத்தர் சொன்னாரு, தோன்றின் புகழோடு தோன்றுக, அல்ல பிறந்தா புகழோடு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். एक ने कहा है कि जब हम जन्म लेते हैं तो प्रशंसा के साथ, बड़ाई के साथ हमारा जन्म हो। மக்கள் நம்மை புகழும் போது நம்ம தியானம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் உண்டு. अगर लोग हमारे बारे में बड़ाई करते हैं तो हमें एक बात ध्यान रखना யார் है, நம்மள புகழ்றாங்க, कौन हमारी बड़ाई कर रहा है, எதுக்காக, ஏன் நம்மள புகழ்றாங்க, क्यों, किस बात के लिए वो हमारी बड़ाई இத कर रहा நம்ம है। சரியானபடி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா इसे இருக்கு. है सही तरीके से हमें जान लेना बहुत जरूरी है। இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா 3 விதமான புகழ்ச்சிகளை பார்க்க முடியும். दुनिया में आप देखें 3 तरीके की बड़ाई है। முதலாவது தற்புகழ்ச்சி, தன்னைத்தானே புகழ்வது.
और पहला जो है अपने बारे में खुद ही प्रशंसा करना। நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். नीति वचन 25 में पढ़ते हैं, தற்புகழை நாடுவது புகழல்ல என்று अपने சொல்லப்பட்டிருக்கிறது. आप की बढ़ाई करना वो बढ़ाई नहीं, वो प्रशंसा नहीं। அடுத்த ஒரு வசனத்துல வாசிக்கிறாங்க, और एक जगह में हम वचन में पढ़ते हैं, உன் வாயல்ல तेरा मुंह नहीं புறத்தியானே உன்னை புகழட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. बल्कि तेरी जीभ नहीं, कोई और तेरे बारे में बढ़ाई करे तो वो अच्छा உன் उत्तम है। உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் என்று சொல்லி तेरा வாசிக்கிறோம். होठ नहीं, किसी और का होठ जो है तेरे बारे में जो है बढ़ाई करे। ரோமரில் இப்படி வாசிக்கிறோம், रोमियो में पढ़ते हैं, தன்னை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अपने बारे में बहुत ही ज्यादा ही नहीं समझ लेना இது है। மாயைக்கு நேராய் நம்மை அழைத்து சென்று ये விடும். ऐसे बुरे की ओर हमें ले जाती है। 2 கொரிந்தியர் 10:12 வாசிக்கும் பொழுது दूसरा कोरिन्थियों 10:12 में पढ़ते हैं, தங்களை தாங்களே மெச்சிக் கொள்கிறார்கள் என்று अपने சொல்லப்பட்டிருக்கிறது. बारे में ज्यादा ही कुछ बढ़ाई करके बना लेना। இது உலகத்தார் மாத்திரம் செய்யற காரியம் இல்ல, ये संसार के लोग ही नहीं करते, பேர் கிறிஸ்தவங்க செய்றாங்க, नामी मसीह भी करते हैं, விசுவாசிகள்ங்கறவங்க செய்றாங்க, अपने विश्वासियों के अंदर भी है ये। ஏன் ஊழியக்காரர்கள் கூட இந்த காரியத்துல ஈடுபட்டு और இருக்கிறாங்க. इसे छोड़िए, सेवक जो प्रभु के सेवक हैं उनके अंदर भी ये बातें தங்களை आती हैं, தாங்களே மெச்சிக் கொள்வது. अपने बारे में प्रशंसा कर लेना। இரண்டாவது என்ன புகழ்ச்சினா மனுஷரால் வருகிற புகழ்ச்சி. दूसरी प्रशंसा जो है वो लोगों की ओर से हमें जो प्रशंसा இது हमें मिलती ரொம்ப है, சர்வசாதாரணமாய் இந்த பூமியில நம்ம பார்க்க முடியும். ये बड़े आसानी से हम इस दुनिया में देख सकते हैं। இதுல மாய்மாலம் தான் அதிகமா இருக்கிறது. इसमें माया सी भरी हुई प्रशंसा ही ज्यादा है। ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியாயிலும் அவங்க மூலமா நம்ம ஆதாயம் பெற வேண்டும் அப்படின்னு தான் புகழ்வாங்க. और मतलब वो इसलिए बढ़ाई करते हैं कि उनके ओर से हमारा काम हो जाए, ஏதாவது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு कुछ ना புகழ்வது कुछ உண்டு. उनकी दौर से हमें मिल जाएगा या हमारा काम बढ़ जाएगा, हो மத்தேயு जाएगा। 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது हमारा और मत्ती 6 में हम पढ़ते हैं, மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் தர்மம் செய்றாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. खुदा कहता है कि लोग जो है धर्म के काम करते हैं, लोगों को भीख देते हैं, इस तरह उनकी जो है प्रशंसा हो जाए। உனக்கு முன்பாக நீ தார ஊதாத என்று சொல்லி ஆண்டவர் तो சொல்றாரு. अपनी बढ़ाई की जो है लोगों के सामने जाके ना बता। புயல் காற்று பலவிதமான பூகம்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களை நம்ம பார்க்க முடியும் இந்த பூமியில. हम देख सकते हैं भूकंप के समय या बहुत सी ऐसे अकाल पड़ता है तो हम लोगों को देखते हैं, பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. जो से पीड़ित उन लोगों की जो है मदद करते हैं। ஏன் இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட நம்ம பார்க்க और முடியும். इससे छोड़िए, इस लॉकडाउन में भी यही हुआ कि लोगों की मदद करने கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது ஊர் ஜனங்களுக்கு மக்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்றோம் என்று சொல்லுவாங்க. गरीबों की मदद करनी है, उन लोगों की मदद करें, उनकी जो भी जरूरतों को पूरा करें। சாப்பாடு, துணிமணி, மாஸ்க், சானிடைசர் இது போல பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறது வழக்கம் பார்க்கிறோம் நாம. भोजन, उनके लिए कपड़े, मास्क, सैनिटाइजर, इस सब सारी चीजों को देना, பணம் கூட கொடுத்து உதவுவார்கள். और जो है पैसे भी देकर उनकी मदद करना। அது கொடுக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? लेकिन आपको पता है जब वो देते हैं तो क्या करते போட்டோகிராஃபர் हैं? பக்கத்திலே இருக்கணும். एक फोटोग्राफर को पास में रख அவங்க लेते கொடுக்கிற हैं, மாதிரி போஸ்ட் கொடுப்பாங்க, போட்டோகிராஃபர் போட்டோ எடுப்பாரு. वो देने की तरह देते हैं और वहां पे फोटोग्राफर उसका पोस्ट लेता है, அதை எடுத்து என்ன செய்வாங்க? उसे निकाल के क्या करते हैं? வாட்ஸ்அப்ல போடுவாங்க, ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு விடுவாங்க. व्हाट्सएप में डालते हैं, फेसबुक में डालते हैं, எத்தனை பேர் என்ன லைக் பண்ணிருக்காங்கன்னு பாப்பாங்க. और वो ये देखते हैं, चाहते हैं कि कौन कौन मेरा जो है फोटो का लाइक जिसने किया है, எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாப்பான். वो देखता है कि कितने लोग मेरे इस फोटो को देखकर நான் कमेंट्स कर செஞ்ச रहे हैं, காரியத்தை எத்தனை பேர் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்கன்னு कि பாப்பாங்க. मैंने जो ये कार्य किया इसको कितने लोग शेयर करते हैं वो देखता है। நீ செய்யற காரியத்தை तूने जो कार्य किया கர்த்தர் தான் லைக் பண்ணணும். प्रभु उसे लाइक करे, நீ செய்யற காரியத்தை கர்த்தர் தான் கமெண்ட் பண்ணணும். जो तूने किया है उस कार्य को देख के खुदा कमेंट दे। உலகத்தார் கமெண்ட் பண்ணியோ உலகத்தார் லைக் பண்ணியோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. दुनियादारी उसका कमेंट दे, उससे कोई लाभ नहीं। வசனம் சொல்லுது, वचन कहता है உன் இடது கை செய்யறது மறு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி दाया இருக்குது. हाथ जो करे वो बाया को पता नहीं चलना चाहिए। இன்னைக்கு பல ஊழியக்காரர்கள் செய்யற காரியம் இதுதான். आज बहुत से सेवक लोग जो है ये कार्य कर रहे பல हैं, ஊழிய ஸ்தாபனங்கள் செய்யற ஆர்கனைசேஷன் செய்யற காரியங்கள் बहुत सी இதுதான். संस्था ऑर्गेनाइजेशन में यह कार्य होता है, அரசாங்கமும் இப்படிப்பட்டதான விதத்துல தான் செஞ்சிட்டு இருக்கு. गवर्नमेंट भी यही कार्य करती है। மற்றவங்க பார்க்கணும் நான் செய்யற காரியத்தை என்று दूसरे சொல்லி. लोग मुझे देखें जो मैं कार्य करता हूँ, ஒரு நல்ல ஒரு காரியத்தை நான் சொல்றேன். और मैं कार्य आपको बताता हूँ। தேவனிடத்திலிருந்து மகிமை தேடாதபடி
ஒருத்தருக்கொருத்தர் மகிமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். और प्रभु की ओर से महिमा न लेते हुए एक दूसरे की महिमा हम இது बढ़ाएं. ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும், உயர்த்தணும், நம்மளை புகழணும். और प्रभु हमारी महिमा करे और प्रभु हमारी प्रशंसा करे. இதுல மக்கள் நம்மளை புகழணும்னு சொல்லி தான் மக்கள் நினைக்கிறாங்க. लोग ये सोचते हैं कि लोग मेरी प्रशंसा करें. இயேசு ஒரு காரியத்தை சொன்னாரு. यीशु ने एक बात कही மனுஷருடைய புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். कि लोगों की प्रशंसा मैं उसे नहीं मानूंगा. मैं மனிதன் அளக்கிற அளவு வேற, கர்த்தர் அளக்கிற அளவு வேற. प्रभु का तोलना और लोगों का देखना, उन दोनों में बहुत फर्क है. மனுஷன் தன்னை புகழுகிறான், मनुष्य अपने आप की प्रशंसा करता அதுக்கு है தேவன் ஒருபோதும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டார். और उसकी प्रशंसा को प्रभु जो है अंगीकार नहीं करेगा. அவனை உலகம் வேணா ஏற்றுக்கொள்ளலாம், हो सकता है दुनियादारी उसको अपना ले, ஆனால் தேவன் ஒருபோதும் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள लेकिन மாட்டார். खुदा उसको नहीं अंगीकार करेगा. वो அவர் प्रशंसा புறக்கணிப்பார் என்று வேதத்துல वो வாசிக்கிறோம். उसे नकार देगा करके प्रभु का वचन कहता है. மூணாவது ஒரு புகழ்ச்சி तीसरा एक प्रशंसा है, 2 கொரிந்தியர் 10:18 வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियों 10:18 में पढ़ते நாம हैं, வாசித்த அந்த பகுதி தான் जो हमने पहले पढ़ा, கர்த்தரால் புகழப்படுவது. जो प्रभु की ओर से जिसकी प्रशंसा होती है. ஹalleluya. हालेलुया. கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன் தான் உத்தமன் என்று ओ சொல்லப்பட்டிருக்கு. भाग्यवान वो है जो प्रभु की ओर से जिसकी बड़ाई होती நாம है. எதை செஞ்சாலும் கர்த்தரால் புகழப்பட हम வேண்டும். कुछ भी करें प्रभु की ओर से हमारी बड़ाई நாம हो. எதை பேசினாலும் கர்த்தர் அதுக்கு புகழ்ச்சியா இருக்க வேண்டும். हमारा जो भी बात अगर हम करते हैं वो प्रभु की ओर से उसकी बड़ाई நாம होनी चाहिए. எதை சிந்திச்சாலும் கர்த்தர் நம்ம புகழணும். அத और जो भी हम स्मरण या याद करते हैं, जो भी वो प्रभु की ओर से बड़ाई हो. கர்த்தரால் வருகிற புகழ்ச்சியே சிறந்த ஒன்று. और वो प्रभु से जो मिलती है बड़ाई वो ही उत्तम है. அது உண்மையானது, वो सच्ची होती है. அது நித்தியமான பலனை நமக்கு கொடுக்கும். वो ही हमें बल देती है. அது நமக்கு ஆசீர்வதிக்கிற वो ஒன்று. हमें आशीष करती है. வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது वचन में हम पढ़ते हैं, பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் பல பரிசுத்தவான்களை அவர் புகழ்ந்து பேசினதை நாம் பார்க்கிறோம். पुराने नियम में हम पढ़ते हैं बहुत से भक्त हैं जिनके बारे में, ये प्रशंसा के बारे में हम देखते हैं. பாருங்க, ஆண்டவர் பாராட்டுகிற தெய்வம் அவர். परमेश्वर हमारा खुदा जो हमारी बड़ाई करता है. நல்லதை செஞ்சா, நம்ம ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செஞ்சா அவர் நம்மளை புகழ்வார். जो हम सही कार्य करेंगे तो प्रभु हमें देखकर हमारी बड़ाई करता है. நாம் ஏற்ற விதத்துல நம்ம செய்யும் பொழுது, அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அவர் நம்மை புகழ்வார். उचित समय में जो हम कार्य करते हैं तो प्रभु हमारी देख के हमारी प्रशंसा करता है. அதைத்தான் ஆதி பக்தர்கள் செய்தார்கள். वही आदि में लोगों ने किया. மோசே ஆண்டவர் புகழ்ந்தாரு. मूसों की परमेश्वर ने प्रशंसा பூமி की. எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொன்னார். खुदा ने कहा कि इस सारी पृथ्वी में वो सच्चा है. ஆபிரகாமை பற்றி புகழ்ந்தாரு. अब्राहम को देख के परमेश्वर ने बड़ाई की. என் நேசன், என் சிநேகிதன் என்று कहा சொன்னார். ये मेरा मित्र है, मेरा दोस्त है. ஏனோக்கை பற்றி கர்த்தர் புகழ்ந்தார். याकूब के बारे में कहा, ஏனோக்கை பற்றி சொல்லும் एनोक பொழுது के बारे में कहा கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொன்னார். कि ये मेरा प्रिय है. தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. दाऊद के बारे में कहा, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று मेरा சொல்கிறார். हृदय के योग्य है. ये காலேபை பற்றி அவர் சொல்லும் பொழுது लेब के बारे में कहा, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறவன். वो मेरे पीछे होने वाला एक उत्तम व्यक्ति है. யோபுவை பற்றி கர்த்தர் சொன்னார். अय्यूब के बारे में कहा, என் தாசனாய யோபு, मेरा दास जो अय्यूब. என் தாசன், என் தாசன் என்று சொல்லி अनेक தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். परमेश्वर अन्य लोगों को भी देखते हैं कि वो मेरा दास है, वो मेरा दास है. இதெல்லாம் எங்க இருந்து வருகிற புகழ்ச்சி? ये कहां से आता है? ये बड़ाई கர்த்தரால் வருகிற புகழ்ச்சி. खुदा की ओर से ये बड़ाई मिलती है. பரலோகத்திலிருந்து வருகிற அருமையான நற்சாட்சி அது. और ये स्वर्ग की ओर से हमें ये वाणी मिलती है. அவங்க இன்னைக்கு வரைக்கும் வானத்துல மங்காத நட்சத்திரங்களாய் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. ये अभी भी तारे की तरह ये चमकते हैं. ये இன்னைக்கு लोग. நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज हम ये देखें कि हमारा இன்னைக்கு जीवन நம்முடைய कैसा है. நிலைமை என்ன? हमारी स्थिति क्या है? இன்னைக்கு நாம யாரால புகழப்படுறோம்? எப்படி நாம புகழப்படுகிறோம்? आज हम किसी की ओर से हमारी बड़ाई होती है तो किससे होती है? நம்ம நாமே புகழ்ந்து கொண்டு நம்ம திருப்திப்படுத்திக் क्या கொள்கிறோமா? हम अपने आप की बड़ाई करके हम अपने आप को तृप्त कर रहे அல்லது थे, மற்றவங்க என்ன புகழணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்துகிட்டு இருக்கிறோமா? या हम इस इंतजार में कि दूसरा मेरी बड़ाई करे? கர்த்தரால் புகழப்பட வேண்டும். प्रभु की ओर से हमारी बड़ाई हो. அவரால் வரும் புகழ்ச்சி தான் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும். அது उस योग्य बनाएगा कि प्रभु की ओर से जो हमारी जो बड़ाई होगी. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நம்மளை புகழணும். हमारे हर एक जीवन के हर एक कार्य में
प्रभु जो है हमें देखकर जो है हमारी बड़ाई करे। நம்முடைய பேச்சில, சிந்தனையில, நோக்கத்துல, எண்ணத்துல, பார்வையில எல்லாத்துலயும் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். हमारी बोल चाल में, हमारी नजरों में और हमें चाल चलनों में खुदा हमें देखकर जो है बढ़ाई करे। நம்முடைய உடையில, நம்முடைய நடையில எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பார்த்து புகழ வேண்டும். हमारे रहन सहन में, हमारे पहनने के हर कार्यों में, हर चीज में नल- खुदा में बढ़ाई करे। நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். और ये ध्यान से आप सुन लीजिए, உலகம் பாராட்டு தரும் கர்த்தர் பாராட்டுவதற்கும் பயங்கரமான வித்தியாசம் உண்டு. बहुत फर्क है खुदा हमारी बढ़ाई करने में और ये जो संसार हमारी बढ़ाई करती है, इन दोनों में बहुत सा फर्क है। உலக பாராட்டு நமக்கு வேணுமா, கர்த்தர் பாராட்டுகிற பாராட்டு நமக்கு क्या வேணுமா? चाहिए हमें? क्या खुदा हमारी बढ़ाई करे या संसार हमें देख के बढ़ाई करे? இப்போ நாம் சில காரியங்களை குறித்து தியானிக்க आज போகிறோம். कुछ कार्य के बारे में हम देखेंगे। இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் இருக்கும் பொழுது यीशु मसीह जब इस दुनिया में था, அவர் अनेक அவருடைய பிள்ளைகளை பாராட்டினார். बहुत से लोगों को इसने प्रशंसा किया நிறைய பேர் இருக்காங்க, ஆனா சுருக்கமாய் நான் கொஞ்சம் முடிக்க போகிறேன். और बहुत से लोग हैं, लेकिन थोड़े लोगों के बारे में मैं बताऊंगा। முதலாவது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் पहला பொழுது मत्ती 8वां अध्याय में पढ़ेंगे। இயேசு ஆச்சரியப்பட்டாராம். यीशु जो है आश्चर्यचकित हुआ। தமக்கு பின்னால செல்கிற அவருடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, अपने पीछे जितने भी शिष्य थे उसको देखकर वो कहता है, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. इस्राएल के अंदर ऐसा विश्वास मैंने किसी के अंदर ना देखा। யாரை குறித்து சொன்னாரு? इसको देख के कहा, ஒரு 100க்கு அதிபதியை குறித்து एक சொல்லுகிறார். सूबेदार जो था उसके बारे में वो कहता है। இந்த 100க்கு அதிபதி யாரு? ये सूबेदार कौन है? அவன் யூதன் கிடையாது, वो यहूदी नहीं था, அவன் ரோம அதிகாரி. அவன் रोम साम्राज्य से था। அவனே தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகவீனத்துக்கு ஜெபிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவிடத்துல கடன் செல்கிறான். अपने नौकर के सुख के लिए वो जाता है यीशु मसीह से मिलने। அவர்கிட்ட போய் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் தாரும் வாரும் என்று சொல்லி वो கேட்கிறான். कहता है, रिक्वेस्ट करता है खुदा से, यीशु से कि आप आइए उसको चंगा करें। இயேசு சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வருகிறேன்னு சொன்னார். यीशु ने कहा कि मैं तेरे घर आऊंगा। பக்கத்துல வரும்போது, வீட்டு பக்கத்துல जब वो घर के नजदीक आ जाता அவன் है என்ன சொன்னான் தெரியுமா? तो पता है उसने क्या कहा? ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. मैं इस योग्य नहीं हूं कि यीशु कि तू मेरे घर आए। எவ்வளவு தன்னை தாழ்த்தினா பாத்தீங்களா? यहाँ देख सकते हैं कि वो अपने आप को कितना झुकाता நான் है ஒரு பாவி ஆண்டவரே, कि मैं एक पापी हूँ, நான் பரிசுத்தவான் கிடையாது, मैं पवित्र ना हूँ நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் எந்த விதத்துல தகுதி இல்ல. और मैं इस योग्य नहीं कि खुदा तू यीशु कि तू मेरे घर आए। அது மாத்திரமல்ல, यही नहीं, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். उसने कहा कि एक शब्द सिर्फ ஒரு कह दे। வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான். उसने कहा, यीशु तू एक शब्द कह दे, मेरा नौकर जो है बच जाएगा। எவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர் மேல் வைத்திருந்தான் பாத்தீங்களா? देखिए ये विश्वास, देखिए कि खुदा के ऊपर उसने कितना இன்னைக்கு रखा। நம்முடைய விசுவாசத்தின் அளவுகோல் எப்படி இருக்குது? आज हमारा विश्वास की सीमा कितनी है? விசுவாசம் உதட்டுல தான் இருக்கிறது, உள்ளத்துல கிடையாது. ये विश्वास की बातें सिर्फ जीभ तक रह जाती हैं और हमारे मन में ना रहती हैं। உதட்டுல நாம அறிக்கை செய்வதற்கு முன்னால உள்ளத்துல இருந்து இந்த வார்த்தைகள் வர अपने வேண்டும். अंदर से ये जो है ये शब्द आने चाहिए जब हम होठों तक पहुंचते हैं। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, और वचन पे अच्छी तरह कहता है, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास के बिना हम खुदा को खुश नहीं कर सकते। அவர் உண்டென்றும் वो है அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். और जो उनसे ढूंढता है उसके लिए वो प्रभु जो है उन्हें बल देता है, चंगा करता है, ये विश्वास करें। அவர் தான் இருக்கிறார், அவர் உண்டு, அவன் பக்கத்துல இருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், எனக்கு கேட்கிற காரியங்களை செய்வார்ங்கிறது அது உண்டு, அவர் பக்கத்துல இருக்காருன்னு நம்ப வேண்டும். ये हमें भरोसा करना है कि वो ही है जो मेरी प्रार्थना को सुनेगा और मुझे चंगा करेगा, मेरे प्रार्थना को सुनकर उत्तर देगा। அவர் பலன் கொடுப்பாரு, பதில் கொடுப்பார் என்பதை நம்ம நம்ப வேண்டும். और हमें ये भरोसा रखना है कि वो इस प्रार्थना का उत्तर देगा। விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास जो ना देखने वाले उसका एक दृढ़ विश्वास है। நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. और जो हम मांगते हैं प्रभु परमेश्वर वो सुनता है। அப்படிப்பட்டதான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நாம எதையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். और ऐसा विश्वास होता है जो कुछ हम पा लेंगे। இயேசு அவரிடம் வந்த மக்களை பார்த்து என்ன சொன்னாரு? यीशु के पास आने वाले लोगों को यीशु ने क्या कहा? நீ விசுவாசிக்கிறாயா என்று தான் முதலா கேட்டார். उन्होंने यही पूछा कि क्या तू विश्वास करता உன் है? விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொல்லி तेरे சொன்னாரு. विश्वास के द्वारा तेरे लिए होगा। உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னாரு. तेरा विश्वास बड़ा है करके खुदा ने இவைகளை कहा। தான் ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். और यही हमें प्रभु सिखाता है। அவன் பாருங்க, அவனுக்குள்ள அவ்வளவு விசுவாசம்
அந்த நம்பிக்கை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி சொன்னான். और उसने कहा सिर्फ एक शब्द कहिए. ஆனா அதே நேரத்தில் விசுவாசமில்லா சந்ததியேன்னு சொல்லி அவருடைய சீசலை பார்த்து கடிந்து கொண்டதையும் நாம் और பார்க்கிறோம். हम ऐसी जगह भी देखते हैं कि खुदा डांटता भी है कि तू विश्वास नहीं है तेरे अंदर. இந்த கால்வெளியில் 100க்கு அதிபதி போல நம்மை ஆண்டவர் பாராட்ட வேண்டுமானா நாம முழுமையாக நாம் விசுவாசம் அவர் மேல வைக்க வேண்டும். अगर हम चाहते हैं कि उस सूबेदार की तरह प्रभु हमारी प्रशंसा करे, बड़ाई करे, तो उस सूबेदार की जैसा विश्वास हमारे अंदर हो. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் दूसरा हम देखेंगे மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல मत्ती 16 अध्याय. அங்கே சொல்றார், சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, सिमोन को देख के खुदा कहता है நீ பாக்கியவான் என்று तू சொன்னார். भाग्यवान है. ஹalleluya, हालेलुया. நீ பாக்கியவான் என்று तू சொல்லுகிறார். धन्य है करके कहता है खुदा. ஆண்டவர் அங்கே சீஷர்கள் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டார். और यीशु मसीह वहां पे शिष्यों के पास रहते वक्त वो कहता है एक सवाल மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் நினைக்கிறாங்க? कि मनुष्य क्या सोचते हैं कि मेरे बारे में. சிலர் யோவான் ஸ்நானன் சொன்னாங்க, कुछ लोग कहते हैं कि तू बपतिस्मा यूहन्ना சிலர் है. எரேமியான்னு சொல்றாங்க ஆண்டவரே, कुछ लोग यெரேமியா कहते हैं. சிலர் எலியான்னு சொல்றாங்க ஆண்டவரே, कुछ लोग कहते हैं खुदा की तुझे एलिया कहते हैं. ஒரு சிலர் நீர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க कुछ ஆண்டவரே. लोग वो कहते हैं शिष्य. कुछ लोग आपको कहते हैं कि आप भविष्यवक्ता हो. அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. इस तरह लोगों ने कहा, उस शिष्यों ने कहा खुदा को देख के. அவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். तो ये सब तो लोग कहते हैं, लेकिन तुम्हारा क्या विचार है मेरे ऊपर. ஆனா பேதுரு என்ன சொன்னான்னா, पतरस ने पता है क्या कहा. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொன்னான். तू जीवित परमेश्वर का पुत्र यीशु है करके वो कहा. ஹalleluya, हालेलुया. ஆண்டவர் இயேசு பாருங்க அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விட்டார். देखिए उसकी आत्मिक आंखें खुली वहां. இயேசு யார் என்பதை சரியாய் அவன் அறிந்து கொண்டான். यीशु कौन है वो सही तरीके से उसने जान लिया. இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் அறிந்து आज வைத்திருக்கிறோம்? हम कितना परमेश्वर को, प्रभु यीशु को जाना है हमने. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? क्या हमारी आत्मिक आंखें खुली हुई है. ஒன்றான மெய் தெய்வனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது और அல்லவா? प्रभु यीशु मसीह को जानना ही अनंत काल का जीवन है करके प्रभु का वचन कहता நாம் है. எந்த அளவுக்கு அவரை அறிந்து कितना வைத்திருக்கிறோம்? हमने जाना है उसको. அவர் மாம்சத்துல வந்த தேவனுடைய குமாரன் என்பதை அவன் முழுமையாய் அவன் அறிந்து வைத்திருந்தான். और उसने पूरा जान रखा था कि यही यीशु है. அவர் மனித அவதாரம் எடுத்தவர் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். मनुष्य के रूप में आया हुआ प्रभु का पुत्र यीशु करके वो जानता था. வசனம் சொல்லுகிறது பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. और उस पवित्र खुदा को जानना ही ज्ञान, वो ज्ञान है. இந்த உலகத்தார் என்ன நினைக்கிறாங்க இயேசுவை? और इस पृथ्वी के लोग क्या सोचते हैं यीशु के बारे में. புத்தர் காந்தி மாதிரி இயேசு ஒருத்தர் ஒரு மகாத்மா என்று சொல்லுகிறார்கள். और बुद्ध और गांधी की तरह यीशु भी एक महान है, एक महात्मा है करके सोचते हैं. யூதர்கள் கூட இன்னும் இயேசுவை சரியானபடி அறிந்து கொள்ளவில்லை. क्यों यहूदी लोगों ने ही यीशु को नहीं पहचाना. அவங்களிடத்துல வேதம் இருக்கிறது, उनके पास प्रभु का कलाम है, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. लेकिन आत्मिक आंखें उनकी बंद है. மேசியா என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். वो नहीं जानते कि वो मसीह है परमेश्वर. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று சொல்லி தெளிவாய் பேதுரு சொன்னார். उस दिन पतरस ने कहा कि तू जीवित परमेश्वर का पुत्र यीशु है. அவன் முழுமையாய் ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தான். और वो पूरी तरह जानता था कि यीशु कौन है. ஆகையினாலே அவனை குறித்து ஆண்டவர் சொல்ல இயேசு சொல்றார், நீ பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறதை इसलिए பாருங்க. यीशु कहता है उसको देखकर कि तू भाग्यवान, तू धन्य है. மூன்றாவது ஒருத்தரை பார்க்கிறோம். तीसरा एक के बारे में லூக்கா देखेंगे. 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது लूका 10वां अध्याय 41 42 வசனங்கள்ல उसमें 41-42 में जब हम पढ़ेंगे, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து எடுத்தாள்னு சொல்லுகிறார். मरियम ने एक अच्छा बाग अपना चुन लिया. ஹalleluya. हालेलुया. அந்த நல்ல பங்கு என்ன वो தெரியுமா? अच्छा बाग क्या है? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. प्रभु यीशु मसीह. அவளை குறித்து ஆண்டவர் அவ்வளவா சொல்றாரு. और उसे देखकर प्रभु ऐसा कहता है, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். उसने एक अच्छा बाग चुन लिया जो कोई उसे छीन नहीं सकता. ஏன் தெரியுமா? क्यों? எப்படா இயேசு வருவார் தன்னுடைய வீட்டுக்கு என்று சொல்லி காத்திருந்த ஒரு பெண். वो ऐसी थी कि कब तक प्रभु मेरे घर आएंगे करके इस इंतजार में थी. அவர் வீட்டுக்கு வந்த உடனே ஓடி போய் அவருடைய பாதம் அருகே உட்கார்ந்து கொள்கிற ஒரு பெண். वो जल्द से जल्द जब यीशु आते थे तो उसके पांव के पास बैठ जाती थी. அது போதும் எனக்கு என்று சொல்லி அவள் பாதமே தஞ்சம் என்று இருந்தாள். कि खुदा का चरण ही मेरे लिए काफी है करके वो वहां पे बैठ जाती थी. உலகம் எனக்கு வேண்டாம், कि मुझे संसार नहीं चाहिए, உறவுகள் எனக்கு வேண்டாம், मुझे ना मेरे संबंध உணவு எனக்கு வேண்டாம், ना मुझे भोजन चाहिए, ஆண்டவர் போதும் என்று சொல்லி அவள் இருந்ததை खुदा मेरे பார்க்கிறோம். लिए काफी
कि यीशु मेरे लिए அவர் काफी है। எப்படி பேசுவார், என்ன பேச போறான்னு அவள் ஆவலோடு कि காத்திருந்தாள். वो क्या बात करने जा रहे हैं, क्या क्या मेरे साथ बात करें। அவருடைய வார்த்தைகளை வசனத்தை அவள் எந்த நேரமும் கேட்டுக்கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். और हम देखते हैं वो खुदा की वचन को हर दम सुनती रहती थी। மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் பிஸியா இருந்தா. लेकिन मार्था को देखिए अपने कामों में व्यस्त थी। ஆனா மரியாளோ ஒரே வேலை தான், அது இயேசுவின் பாதத்துல இருந்து வசனத்தை கேட்கல. लेकिन मरियम जो थी वो एक ही काम करती थी कि प्रभु के चरणों में बैठ के प्रभु की वचनों को सुनना। ஒரு தடவை இயேசு சொன்னாரு, एक दिन यीशु कहता है, ஏ தாயா தகப்பனா சகோதரனா சகோதரியாய் மகனாக மகளாக நாம மாற வேண்டுமானால் अगर किसी का भाई बहन या बेटा या उसका पेरेंट्स या बनना है तो हमें அவருடைய வசனத்தை கேட்டு நடக்கிறது தான் அப்படின்னு சொன்னாரு. कि प्रभु के वचनों के अनुसार चलना है। யார் என் வார்த்தைகளை வசனத்தை கேட்டு நடக்கிறோம் அவங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமான்னு சொன்னார். और जो मेरे वचनों को पालन करता है वो सबके लिए सब है। இன்னைக்கு அநேகர் மார்த்தாள் போல பலவிதமான வேலைகளில் தான் நம்ம ஈடுபட்டு आज मार्था கொண்டிருக்கிறோம். की तरह हम बहुत से अन्य कार्यों में बहुत व्यस्त हैं। வேத வசனத்தை படிப்பது கிடையாது, प्रभु के वचनों पर नहीं ध्यान से அதை नहीं கேட்பது கிடையாது, सुनते, सुनते नहीं पढ़ते, தியானிப்பது கிடையாது, उस पे ध्यान करते हैं, அதை குறித்து மற்றவர்களோடு பேசுவது கிடையாது, इसके बारे में दूसरे के साथ बताते नहीं हैं, மற்றவர்களுக்கு அதை குறித்து சொல்லுவது கிடையாது. ना दूसरों को बात इसके बारे में बतलाते ஆனா हैं। மரியாள் அப்படி அல்ல. लेकिन मरियम ऐसी नहीं। மரியாளோ தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்பதிலே வாஞ்சை உள்ளவளாய் இருந்தாள். लेकिन मरियम ऐसी थी कि प्रभु के वचनों के ऊपर इतना आस्था उसकी, ஆகையால் தான் இவ்வளவுப்பட்ட ஒரு நல்ல புகழ் அவளுக்கு கிடைத்தது. इसलिए ये प्रशंसा ये बड़ाई उसको मिली। தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து अपने से கொண்டாள் என்று ना சொன்னார். निकलने वाला ऐसा एक भाग उसने चुना। லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே लूका 7वां अध्याय இன்னொரு பெண்ணை குறித்து நாம் और एक பார்க்கிறோம். स्त्री के बारे में हम देखेंगे। பாவியாய ஒரு ஸ்திரீ. एक पाप से पापिन स्त्री, அவரை பற்றி அவர் சொல்லும் பொழுது जब उसके बारे में बतलाते हैं, இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிறார். खुदा कहता है कि मुझसे इसने इतना अत्यधिक प्रेम किया। அவள் மோசமான ஒரு ஸ்திரீ, एक बहुत ही बुरी स्त्री, மக்களால் ஒதுக்கப்பட்டவள், जो लोगों से हटाई गई, नकार दी கேவலமாய் गई। அவளை எண்ணிக்கொண்டிருந்தாங்க. लोग उसके बारे में घिनौना सोचते அவள் थे, இயேசு வருகே வந்தாள். लेकिन वो यीशु के पास आई, ஆண்டவரிடத்துல போய் மனஸ்தாபப்பட்டு அழுதா. वो रोने लगी, தன் குற்றங்களை குறைவுகளை தேவ சமூகத்தில் அறிக்கை अपनी பண்ணினாள். गलतियों को माना, खुदा के समूह में अपनी गलतियों को मान लिया उसने। இயேசுவின் பாதங்களிலே கண்ணீரால் நனைத்தாள். यीशु के पांव में अपने आंसू से उसने भिगोया, தன் தலைமுடியினாலே ஆண்டவருடைய பாதத்தை துடைத்தாள். अपने बालों से उसे साफ किया चरणों को, அவர் பாதங்களை அப்படியே முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். उसके पांव को चूम के हुए उसको जो है साफ करते रह गई। விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்தில் பூசினாள். वो इत्र को डालकर जो है उसके पांव में जो है लगाने लगी। தன்னையும் தனக்குள்ள எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள். अपने आप जितना भी संपूर्ण जो है समर्पण किया उसने। மற்றவங்க அவளை குறித்து கேவலமா கிண்டலாய் பரியாசம் பண்ணி लोगों ने பேசினாங்க. उसको देखकर जो है उसका ठट्टा उसका मजाक उड़ाया। அந்த வீட்டுக்காரங்க கூட கேவலமா பேசினான் वहाँ அவன். के लोगों ने भी उसका मजाक उड़ाया। அவ பாவியான ஸ்திரியாச்சே, ये तो पापिन स्त्री है அவரை போய் நீ தொட்டுக்கிட்டு இருக்கீங்களே, और उसे आप छू रहे हो, இயேசுவையும் குறை சொல்றாங்க. यीशु को ही दोष लगा நீ रहे हैं। தீர்க்கதரிசி தானே, ये तू तो भविष्यवक्ता இவ है, பாவி என்பது உமக்கு தெரியாதா? क्या तू नहीं जानता कि ये पापिन है? இப்படி எல்லாம் அவரையும் குறித்து அவர் குறை சொல்ற दोष பார்க்கிறோம். देखिए, दोष लगा रहे हैं यीशु को। சமுதாயத்துக்கு ஒருவேளை அவள் பாவியாய் हो தெரியலாம், सकता है समुदाय के लिए वो पापिन हो, ஆனால் இயேசுவின் பார்வையில் அப்படிப்பட்டவள் அல்ல. लेकिन यीशु की नजर में वो ना थी ऐसी। மற்றவர்களுக்கு அவள் பாவம் தான் அதிகமாய் தெரிந்தது, लोगों को उसका पाप ही दिख रहा था, ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாரு? लेकिन खुदा ने क्या किया? அவள் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்தார். उसके पापों को क्षमा किया। அவள் மன்னிப்பு பெற்றபடியினால जब उसने पापों से क्षमा पाया, அவளால சும்மா இருக்க முடியவில்லை. वो चुप नहीं रही। தான் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்புக்காக வேண்டி அன்பு கூர்ந்து அவரை நேசிக்க அவள் முற்பட்டாள். और जो है प्रेम बरसाया उसने। இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? यीशु ने पतरस को देख के कहा, நீ என்னிடம் அன்பா இருக்கிறாயா? क्या तू मुझसे प्रेम நீ रखता है? என்னிடம் அன்பா இருக்கிறாயா? क्या तू मुझसे प्रेम நீ करता என்னிடம் है? அன்பா இருக்கிறா? 3 தடவை அவரை பார்த்து 3 சொன்னார். बार ये सवाल किया पतरस को देख, क्या तू அந்த मुझसे प्रेम முழுமையான करता है? அந்த நல்ல மாயமற்ற அந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்த்தார். क्योंकि वैसा प्रेम वो चाह रहा था कि इसके अंदर हो। அந்த தியாக அன்பு இந்த பெண்ணுக்குள்ளா இருந்தது. वो प्रेम इस स्त्री के अंदर था। அவள் முழுமையாய் தன்னை தியாகம் பண்ணினாள். पूरे अपने आप को त्याग दिया उसने। அவள் அப்படிப்பட்ட தியாகம் பண்ணி அவரை நேசித்தபடினால इसलिए
ஆண்டவர் அவளை குறித்து சொன்னார், इसलिए खुदा ने कहा उसको देख के, இதை என்னை மிகவும் அவள் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்கிறதை कहा பார்க்கிறோம். कि मुझसे इसने बहुत अत्यधिक प्रेम किया है। கடைசியா ஒரு பார்த்து நாம் आखिर एक देखकर हम समाप्त அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது प्रेरित काम 9 उसका 15 में पढ़ेंगे। பவுலை பார்த்து ஆண்டவர் புகழ்ந்தார். पाउल को देख के खुदा कहता है நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். कि मेरा चुना गया तू पात्र है। ஹல்லேலூயா. हालेलुया। நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று मेरा சொன்னார். चुना गया तू पात्र है। பவுலுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாய் தெரியும். पाउल का जीवन हम जानते हैं கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவன், और खुदा के खिलाफ उसने कार्य கர்த்தருடைய किया, பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், उनके लोगों के खिलाफ उसने कार्य किया கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும், அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லிதான் அவன் அவனமாய் இருந்தவன். और मसीह लोगों को जो है उनको दुख पहुंचाना, उनको मार डालना, அவருடைய यही उसने किया। அவருடைய வாழ்க்கை கர்த்தர் முற்றிலுமாய் लेकिन மாற்றினார். उसके जीवन को पूरा परमेश्वर ने बदल அவன் என்ன दिया। சொல்லுகிறான்? वो क्या कहता है ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்ய कि விரும்புகிறேன். तेरे मर्जी को मैं पूरा करना அவருடைய चाहता हूँ, சித்தம் செய்ய விரும்பினான். कि तेरी इच्छा मैं करना चाहता हूँ। இயேசுவுடைய தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். यीशु का दर्शन उसने पाया, அவனுக்குள்ளாய் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. उसका जीवन में परिवर्तन आया। பலவிதமான பாடுகளை அவன் சகித்தான். बहुत से बोझों को उसने सहा, பலவிதமாய் உபத்திரவங்களை அனுபவித்தான். सारे बोझों को उसने जो है कष्टों को सहा। பலவிதமான கட்டுகள் அவனை சூழ்ந்திருந்தது. बहुत से बंधन तो आए, கர்த்தருக்காய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணினான். प्रभु के लिए सब कुछ उसने जो है त्याग दिया। அவன் ஒரு எல்லைக்குழி வைத்திருந்தான், அது இயேசு மாத்திரமே. उसका एक जो सीमा थी वो प्रभु यीशु है। இயேசுவை நோக்கி அவன் தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடினான். उसने वो दौड़ दौड़ लगाई कि किसी केवल यीशु को देखकर। பின்னானவைகள் எல்லாவற்றையும் அவன் மறந்தான். पीछे की सब चीजों को वो भूल गया, முன்னானவைகளை நோக்கி அவன் ஓட आगे ஆரம்பித்தான். की ओर देखकर वो दौड़ने लगा। ஆவியானவர் விரும்பின ஊழியத்தை அவன் செய்தான். कि प्रभु यीशु मसीह की उस सेवकाई को उसने कार्य किया। ஆகையினாலதான் பவுலை பார்த்து கர்த்தர் சொல்றார், इसलिए खुदा पाउल को देख के நான் कहता है தெரிந்து கொண்ட பாத்திரம். कि मैंने चुना हुआ तू पात्र है। ஹல்லேலூயா. हालेलुया। இவ்வளவு அருமையான புகழ் பாத்தீங்களா? और देखिए कितना महान एक बड़ाई। ஆகவே மனுஷரால் வருகிற புகழ்ச்சி நமக்கு ஒன்றும் இல்லை. ये जो मनुष्य की ओर से जो प्रशंसा आती है वो कुछ தேவனால் நாம் புகழப்படும் பொழுதுதான் உத்தமர்கள் என்று சொல்ல नहीं। முடியும். लेकिन खुदा की ओर से जो प्रशंसा हमें मिलती है वही उत्तम இந்த होता है। கால்வெளி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து सुबह ஒப்புக் के अवसर கொடுப்போம். में अपने आप को समर्पण करेंगे நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். और हमें अपने आप को जांचें। இன்னைக்கு தற்புகழ்ச்சியிலே நாம் இருக்கிறோமா? क्या हम अपनी बड़ाई कर रहे हैं क्या आज? நம்மை நாமே புகழ்ந்து கொண்டு क्या நம்மை अपनी திருப்திப்படுத்திக் अपनी खुद கொள்கிறோமா? की प्रशंसा कर रहे हैं क्या? மற்றவர்கள் புகழ்ச்சியை நாம் எதிர்பார்க்கிறோமா? या दूसरों की बड़ाई या प्रशंसा का इंतजार में है? இந்த காலவெளியில் அவைகள் ஒன்று நமக்கு பலன் கொடுக்க போவதில்லை. सबसे हमें कुछ नहीं मिलने वाला। அவைகள் வீணான காரியங்கள். ये सब व्यर्थ है। ஆனால் கர்த்தரோ அவர் நம்மை பார்த்து புகழ வேண்டும். लेकिन खुदा हमें देखकर हमारी बड़ाई करें, हमारी प्रशंसा करें। நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்னார் அல்லவா, उस सूबेदार को देख के खुदा ने कहा, உன்னுடைய விசுவாசத்தை போல இஸ்ரவேல் மக்களிடத்தில் வேற எங்கேயும் நான் பார்க்கவில்லை उसने என்று कहा சொன்னார். कि तेरे विश्वास की जैसा इस इस्राएल में कहीं ना मैंने देखा है। இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படியா आज இருக்கு? हमारा विश्वास कैसा है? பேதுருவை பார்த்து சொன்னார் அல்லவா, उसने पतरस को देख के कहा, இயேசு நீ நன்றாய் என்னை குறித்து அறிந்து வைத்திருக்கிறாய். और तूने प्रभु अपने यीशु को तूने अच्छी तरह जाना हुआ है। இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு ஆண்டவரை குறித்து அறிந்து வைத்திருக்கிறோம்? कितना हमने जाना है आज? மரியாளை பார்த்து அவர் சொன்னார், मरियम को देख के कहा, அவள் பாதத்துல வேதத்தை நோக்கி அவள் வாசித்து கொண்டு அவரை ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டபடியினால जब उसने प्रभु यीशु के वचनों को सुना யார் எடுத்துக்கொள்ளாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து कि எடுத்துக்கொண்டாள். उसने कोई ऐसा एक अच्छा भाग उसने चुन இந்த लिया। பாவியான ஸ்திரியை பார்த்து கர்த்தர் उस சொன்னார், पापिन स्त्री को देख के कहा இவள் என்னிலே மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று कि சொல்லி. इसने मुझसे अत्यधिक प्रेम किया है। அவளுக்குள்ள தியாக அன்பு இருந்தது. उसके अंदर वो त्याग था, அது प्रेम। மாத்திரமில்ல, और यही नहीं, பவுலை குறித்து அவர் சொன்னார், पाउल को देख के कहा நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று कि சொல்லி. मेरा चुना गया हुआ ये पात्र। அவனுடைய முழுமையா அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. और पूरी तरह वहां पे उसका जीवन जो है கர்த்தருக்காய் change எழும்பி நிற்க ஆரம்பித்தான் हुआ। वो அவன். खुदा के लिए खड़ा हुआ அவனுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி அந்த ஆனந்த பாக்கியத்துக்குள்ளாய் கடந்து சென்றார். और आनंद के उस भाग्य में वो शामिल हुआ அவரை தெரிந்தெடுத்தார் கர்த்தர். और प्रभु ने उसे चुना। இந்த காலவேளையில கர்த்தரால் புகழப்படுகிறவர்களா நாம் மாறுவோம். आज खुद सुबह के अवसर में प्रभु की ओर से हमारी बड़ाई। நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். आइए हम अपने आप को समर्पण நம்முடைய करें। குறைவு குற்றங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியா நாம் हमारी कमियों ஜெபிப்போம். को, हमारे जो भी कार्यों को हम कहें कि இனி खुदा तू நான் माफ कर। மனுஷர் புகழ்ச்சி அல்ல ஆண்டவரே, अब हम मनुष्यों की कोई जो है बड़ाई அதை नहीं चाहिए, நானே புகழ்ந்து கொள்வதல்ல, या मैं अपने आप की बड़ाई ना करूं। நீர் என்னை பாராட்டுகிற அளவுக்கு, நீர் என்னை புகழ்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்கிறேன். कि जब तक तेरे जैसे बड़ाई जो तेरे ओर से जो बड़ाई मिले वैसा मैं अपने जीवन को परिवर्तन करूं। என்னை முழுமையாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்
கொடுக்கிறேன்னு சொல்லு. पूरा अपना जीवन जो है तेरे हाथों में समर्पण கர்த்தர் करता நம்மை हूं। நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். और निश्चय प्रभु हमें आशीष करेगा நிச்சயமாய் புகழ்கிற ஒரு நாள் உண்டு. और ऐसा दिन आएगा कि खुदा हमें देख के हमारी बड़ाई करेगा தேவனுடைய கரத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். और ये हम अपने आप को अर्पण करें। இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. प्रभु अपने आप के नाम से हम आते हैं। ஆமென். आमीन। हे मेरे मन यहोवा को धन्य कर और जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कर। हे मेरे मन यहोवा को धन्य कर और उसके किसी उपकार को ना भूलना। अब प्रभु यीशु मसीह के अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता हम सबके साथ होती रहे। आमीन। गॉड ब्लेस यू। प्रभु आपको आशीष दे।